நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அரசியல் களத்தில் பெருசாக பேசப்படுற விஷயம் அப்படின்னு பார்த்தா, அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு பள்ளியில், அரசு பள்ளியில் ஆய்வுக்கு போகும்போது அங்கே ஒரு கொஷின் கேட்குறாங்க. அதாவது இங்கிலீஷில் உரையாடும் போது ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி திணறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை போட்டு அதை மேம்படுத்தணும்னு சொல்லி அந்த ஆசிரியருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க. அது பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கம்யூனிகேஷனில் அந்த லேக் இருக்கிறத நானுமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக அதை உணர்ந்திருக்கேன். ஏன்னா அங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாவே ஒரு இங்கிலீஷ் லேக்காக தான் எல்லாருக்கும் தெரியுங்கிற அளவுக்கு இருந்தது. இப்போ நான் படித்த காலத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிறது வந்ததே கிடையாது. அதுக்கப்புறம் லேட்டராக தான் வந்துச்சு. அப்போது இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு வந்ததுக்கு பிறகாவது அரசு பள்ளியில் படித்தா ஸ்டூடெண்ட்ஸால் ரொம்ப எக்யூப்டாக அவங்களால இங்கிலீஷ் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இப்போ வரைக்குமே யார் மத்தியிலையுமே பெருசாக இல்லை. அதுக்கு காரணம் இப்போ அந்த வீடியோலே பார்க்கும்போது டீச்சருக்குமே உங்களோட ஃபாதரோட ப்ரொஃபஷன் என்னன்னு இங்கிலீஷில் கேளுங்கன்னு சொல்லும்போது ஜஸ்ட் அவங்க ப்ரொஃபஷன் சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்குமே அது சரியாக கேட்க தெரியலையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி அது எழுப்புது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அரசு பள்ளிகள்லேயும் ஆங்கிலம் அவங்களுக்கு தெளிவாக நல்லா கற்றுக் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பண்ணதில் பெருசாக ஒன்றும் இதில் அவங்க அதை மேம்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் அவங்க இப்போ திமுக தரப்பில் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. என்னென்னா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொடுத்துருக்கோம். அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது அவங்களோட ஃபேஸை பிளர் பண்ணிவிட்டு அவங்க வீடியோ வெளியிட்டிருக்கணும் அப்படிங்கிறது அது ஓகே தான். ஆனாலும் இதில் பெருசாக கான்ட்ராவர்சி பண்ணி அதை போகிற பக்கம்லாம் ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதில் எதுவுமே கிடையாது. ஸோ அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சொன்னதை பொறுத்த வரைக்கும், அதுக்கப்புறம் அன்பில் மகேஷ் அவர்கள், எக்ஸ் மினிஸ்டராக இருந்தால் அன்பில் மகேஷ் அவர்கள் இந்த மாதிரிலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொடுக்கக்கூடாது, டீச்சர்ஸையும் சரி ஸ்டூடெண்ட்ஸையும் சரி ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் அப்படி ஊக்கப்படுத்தி தான் 5 வருஷமாக ஆட்சியில் இருந்தீங்க. ஆனால் ஒரு அரசு பள்ளியில் இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட பேசுகிற நிலைமை அப்படிங்கிறது அப்போ அரசு பள்ளினாவே ஆங்கில உரையாடல் கம்மியாக தான் வருங்கிற அளவுக்கு தான் இருந்திருக்கு. அப்போது ஒரு அமைச்சர் அதை மேம்படுத்தணும்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அதை எப்படி விமர்சனம் பண்ணுறாங்க பாருங்கள். அதுலேயும் குறிப்பாக அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருப்பாங்க. அங்கே போயிட்டு அந்த கழிப்பிட வசதிகள் அது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் எவ்வளோ கேவலமாக இருக்கும் அப்படிங்கிறத நானே கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால அதை சொல்கிறேன். அது இந்த ஆட்சியிலையாவது அந்த சுகாதாரத்தோடு அது கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதான் எல்லாரோட விருப்பமும். ஸோ அப்போ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரெல்லாம் இதை கூட பார்க்காம என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, எதில் கவனம் செலுத்துனீங்கன்னு அவங்க கேட்டது எக்ஸ் மினிஸ்டர் அவர்களோட காதில் விழுந்திருக்கும்னு நம்புகிறோம். ஸோ அதுக்கு அவர் பதில் சொல்வாரான்னு பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலாக பல போராட்டங்களுக்கு பிறகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூருக்கு 10ஆம் தேதி செல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதில் நிறைய குளறுபடிகள் இப்போ தான் தெரியுது எதுக்காக அவங்களால அவங்க ஆட்சியில் இல்லாத டைமில், அந்த கேம்பெயினிங் டைம்லலாம் அவங்க வெளியில் வரதே கஷ்டமாக இருக்குது, பர்மிஷன் தரமாட்டுறாங்க அப்படின்னுலாம் சொல்லும்போது கூட அவ்வளோ நம்பிக்கை இல்லை. ஆனால் இப்போ என்ன தோணுதுன்னா, இப்போவே கரூர் போகிறதுக்கு கோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு இடைக்கால மனுவை தாக்கல் செஞ்சு எப்படியாவது விஜய் அவர்கள் கரூர் போகிறத தடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ முயற்சிகள் பண்ணுறாங்கங்கிற அவங்களோட அந்த இன்டென்ஷனை பார்க்கும்போது, அப்போ இவங்க எப்படி அப்போது கரூர் துயர சம்பவம் நடந்தப்போ விஜய் அவர்களுக்கு எப்படி அனுமதி கொடுத்துருப்பாங்க? அவங்க சொன்ன மாதிரி கரூர் போகிறதுக்கு இவங்க தான் அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ தான் நிறைய விஷயங்கள் வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது கோர்ட்டு பயங்கரமாக திமுக தலையில் ஒரு குட்டு வச்சுருக்கு. என்ன அப்படின்னா, உங்களுடைய இதை ஒரு அரசியல் மேடையாகலாம் மாற்றாதீங்க கோர்ட்டை, உங்கள் சண்டைலாம் நீங்கள் வெளியே போய் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு எதிராக ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த பேச்சுரிமைக்கெல்லாம் நாங்கள் தடை விதிக்க முடியாது அப்படின்னுலாம் சொல்லி நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லி இன்றைக்கி கோர்ட் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதனால் தாவேகாவினர் மிகப்பெரிய அளவில் ஒரு கொண்டாட்டத்தில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது திமுகவினர் அடுத்து
அடுத்த ஒரு 5 வருஷம் கழிச்சாவது ஆட்சிக்கு வரலான்னு நினைக்கிறாங்களா, இல்லை இதோட போதும்னு நினைக்கிறாங்களானே தெரில. அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து அடுத்தடுத்த ஆக்டிவிட்டீஸ் வந்து அப்படி தான் இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து குறிப்பிடுறாங்க. அதில் வந்து குறிப்பாக சொல்கிறாங்க, இது வந்து ஒரு ரீல்ஸ் ஆட்சி, அதுக்கு ரீல்ஸ் எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க எதுக்கு எடுத்தாலும். அப்புறம் நம்மளோட திட்டங்களை தான் வந்து அவங்க வந்து இது வரைக்கும் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆட்சிக்கு வந்து இவ்வளோ நாளில். அப்போ நம்ம ஆட்சி தான் நடக்குது அப்படிலாம் பேசுகிறாரு. அப்புறம் இன்னொரு ஒரு இடத்துல குறிப்பிட்றாரு, நம்ம வந்து ஆளுங்கட்சியாக இருந்ததை விட இப்போ எதிர்கட்சியாக இருக்கும் போது தான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதாவது நிறைய ஒர்க் வந்து இப்போ தான் வந்து மும்முரமாக பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்போ வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் எதுவுமே பண்ணல, நீங்களே எப்படி சொல்லிக்கிறீங்க? அப்போது வந்து இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் மத்தியில் வந்து ஒரு எரிச்சலான ஒரு உணர்வு தான் திமுக மேலே வர முடியும். ஏன்னா அவங்களுடைய அந்த குற்றச்சாட்டுகள், அப்புறம் போகிற பக்கம்லாம் வந்து கரண்ட் இல்லை அப்படிங்கிற அந்த பிரச்சனையை வந்து அவங்க பேசுகிற அந்த திருமண நிகழ்ச்சியில் வந்து கரண்ட் இருக்க தான் செய்யுது. ஆனால் அவருக்கு வந்து சந்தேகமாக இருக்கான். எனக்கே டவுட்டாக இருக்குது, எப்படி இங்கே இவ்வளோ நேரம் கரண்ட் இருக்கா அப்படின்னு டவுட்டாக இருக்குது. அது இருக்குங்கும் போது அதை வந்து கரண்ட் இல்லை அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறது எப்படி இருக்குது? கரண்ட் இல்லைன்னா இப்படி தான் இந்த ஆட்சியில் அப்படின்னு சொல்லி நீங்கள் விமர்சிக்கலாம். ஆனால் கரண்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. அவருக்கு வந்து அதில் வந்து இப்போ கரண்ட்டு இருக்கணுங்கிறாரா இல்லைங்கிறாரானே ஒரு ஒரு முடிவுக்கே வர முடியல. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து பேசுகிறத வந்து எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்து தான் பேசுகிறத தானே ஒரு முறை பார்த்தா மேபி அவருக்கு வந்து நம்ம இப்படிலாம் பேசியிருக்கிறோமா அப்படின்னு அடுத்தடுத்த இதில் அது வந்து அவர் திருத்திக்கிறதுக்கு, இல்லை இப்படிலாம் பேசுகிறது நமக்கே பேக் ஃபயர் ஆகுதுங்கிறத அவர் உணர்றதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்ததாக செந்தில் பாலாஜி அவர்களை கடந்த செவ்வாய்க்கிழமையிலேருந்தே வந்து காணோம். தொடர்ச்சியாக 8வது நாளாக அவர் வந்து தலைமறைவாக இருக்கார். லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகும் அவரை வந்து போலீஸால் கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ ரொம்ப தீவிரமாக தேடிகிட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவில் அவர் வந்து முன்ஜாமீன்லாம் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து முன்ஜாமீன்லாம் கேட்டிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ வந்து தப்பு செய்யலைன்னா எதுக்காக நீங்கள் வந்து தலைமறைவாக இருக்கணுங்கிறது நம்மளோட முதல் கேள்வி. ஆனால் இதெல்லாம் நம்ம கேட்டோம்னா அதாவது ஆளும் அரசு வந்து பொய் வழக்குகள் போட்டு எங்களை வந்து பழி வாங்குறாங்க அப்படிங்கிற ஒற்றை வரியில் கடந்து போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படியும் பிடிச்சிருவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா அவ்வளோ தீவிரமாக வலை வீசி தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட கரூரில் போயிட்டு அவரோட சொந்த ஊருக்கே போயிட்டு அவர் வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி சம்மன்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் பிறப்பிச்சும் கூட இன்னும் அவரை வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் செக் வைக்க போகிறாங்கங்கிறது அடுத்தடுத்து வந்து ரொம்ப எதிர்பார்ப்புகள் வந்து நீண்டுக்கிட்டே போகுது. ஸோ அடுத்து சிங்கப்பூரில் ஒருத்தர் ஒளிஞ்சிட்டு இருக்காரு, ஈவி வேலு அவர்கள். ஸோ அவங்க வந்து சிங்கப்பூரில் ட்ரீட்மெண்ட்காக போகிறேன்னு சொல்லி போனாங்களாம். அடுத்ததாக வந்து அவர் சிங்கப்பூர்லேருந்து இங்கே சென்னை வரதுக்கு ஃப்ளைட்டெல்லாம் வந்து புக் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த ஃப்ளைட்டில் அவர் ஏறி இங்கே வரல அப்படிங்கிற தகவல்லாம் வரும்போது அப்போ வந்து இல்லை நம்மளை போனால் நம்மளை வந்து சும்மா விட மாட்டாங்க, பிடிச்சிருவாங்கங்கிற இதுவில் வந்து சரி போகலாம் அப்படிங்கும்போது இல்லை போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி திருப்பியும் அவர் அங்கேயே இருந்துட்டார் போல இருக்கு. ஸோ அவரும் எப்போ இங்கே வராரு, அதுக்கப்புறம் அவருக்கு அந்த வழக்குகள் மேலே அவர் மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் மேலே நடவடிக்கைகள் எப்படி போக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக திரு சீமான் அவர்கள், அவங்க வந்து ஏற்கனவே அம்பாசமுத்திரத்தில் வந்து பொது வேட்பாளராக நிற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே நிறைய விமர்சனங்கள், அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து அவரை திட்டிகிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது 2 காட்சிகள், அதாவது முதல்ல வந்து எக்ஸ்-சிஎம் திரு மு க ஸ்டாலின் அவர்களோடு அவர் வந்து சேர்ந்து உட்கார்ந்து அவரோட பேசிகிட்டு இருந்தது அப்படிங்கிற ஒரு காட்சி. இன்னொன்று வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து ஒரு நிகழ்ச்சியில் அவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிட்டு ஒரே சோஃபாவில் வந்து உட்காந்து அவங்க பேசிக்கிட்டு, அப்போ வந்து வைகோ அவர்கள் வந்திருக்காங்க. 2 பேருமே வந்து வைகோ அவர்களை வந்து கண்டுக்கவே இல்லை அப்படின்னு தகவல்லாம் வந்து நாங்கள் பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க அப்படிங்கும்போது என்ன ஒரு ஞாபகம் வருதுன்னா, அதாவது விஜய் அவர்கள் வந்து கொள்கை என்னன்னு அறிவிச்சாங்க. அப்போ வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் வந்து 2 கண்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிக்கும் போது உடனே வந்து ஒன்றா இங்கிட்டு நில்லு, இல்லைன்னா இந்த பக்கம் நில்லு, நடுவில் நின்னா லாரியில் அடிபட்டு செத்துருவேன் அப்படின்லாம் பேசின சீமான் அவர்கள், அதாவது திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றாவே சேராது அப்படின்னு பேசின சீமான் அவர்கள் இப்போ எதுக்காக போயிட்டு திராவிடம் கூட வந்து உரையாடுறாங்க, திராவிடமோட எதுக்கு வந்து ஒட்டி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு
விமர்சனத்தை வந்து எல்லாருமே எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து தொடர்ச்சியாக அந்த பொது வேட்பாளர் அப்படிங்கிற பேச்செல்லாம் நடக்கும்போது அப்போ வந்து திமுகவோட உண்மையிலே வந்து நாம் தமிழர் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிருச்சா அப்படிங்கிற ஒரு டவுட்டு தான் வருது. பார்த்துட்டு இருக்கிற நேயர்களாகிய நீங்களுமே வந்து அரசியல் களத்தை ரொம்ப தீவிரமாக கூர்மையாக கவனிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ நீங்களும் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கலாம். இன்றைய கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது விஜய் அவர்களை வந்து கரூர் செல்ல விடாமல் உச்சநீதிமன்றத்தில் போய் இடைக்கால மனுவெல்லாம் வந்து திமுக தாக்கல் செய்யுது அப்படின்னா, அவங்க வந்து இப்போ சிஎம் ஆகி இருக்கும்போதே கரூர் போகிறதுக்கு வந்து முட்டுக்கட்டை போடுறாங்க அப்படிங்கிறத பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம்.